பிரியாணி சொல்றது என்ன செய்யறோம்? இது பெரிய அப்சோஸ். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 83 ஆண்டுகள் வரைக்கும் குழந்தை இல்லை. 83 ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அந்த குழந்தையை கூட அவங்க என்ன செய்யறாங்க? ரொம்ப அற்புதமா வளர்க்கிறாங்க. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப குழந்தை பிறக்காத ஒரு பெரிய வாக்கியம். சரி, குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை என்ன செய்யறோம்? நம்ம வளர்க்கிறோமா? அது வளருதா? நல்ல யோசனை பண்ணும். நம்ம வீட்டுல குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தைய நாம வளர்க்கிறோமா? அது தானா வளருதா? எப்படி வீட்டுல வந்து எலி வளரும், கரப்பாம்பூச்சி வளரும், எதுவுமே தேவையில்லையா இருக்கு. அது பாருங்க எங்க மேய்ச்சிக்கும், அதான் வளரும். எலி நீங்க போய் வளர்க்குறீங்க, அதே கிடையாது. அங்க ஓடுது, வீட்டுல இருக்கிறது ஏதாவது. அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க என்ன செய்யறோம்? அது பாட்டு சாப்பிடுறது, போகுது வருது. அது எதுக்கு போகுது அது தெரியாது. எதுக்கு வரும்? அது வரும். ஸ்கூலுக்கு அதான் போயிடும், மதரசாக்கு அதான் போயிடும். நாம ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோமா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைக்கு அற்புதமா சொல்லி கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ல அந்த 3 தான் பாடமே. ஒரு தந்தை எப்படி இருக்கணும், ஒரு தந்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டு இருக்கணும், ஒரு தாய் கணவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு இருக்கணும். அந்த 2 பேருக்கு சம்பந்தப்பட்ட குழந்தை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க போறாங்க. மகன் என்ன செய்யறாங்க? அறுக்குறாங்க. மகனை போட்டு என்ன செய்யறாங்க? அறுக்குறாங்க. மகன் சொல்றார், என்ன அறுங்க பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய ஹுக்ம், நீ அறுங்க, ஆனா என் முகத்தை பார்க்காதீங்க. என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு இறக்க வந்துடும், குப்புற போட்டா இருக்கு, அறுங்க, 2 கை கால்களை கட்டிருங்க. ஏன்னா துள்ளுனா நீங்க அல்லாஹ்வுடைய ஹுக்மை நிறைவேற்ற முடியாது. ஒரு தாய் ஒரு குழந்தை சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்றது எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எல்லாத்துக்கும் குழந்தைகள் இருக்குது. வீட்டுல அந்த குழந்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பிறந்தோன்னு சொன்னாங்க, அழகான பேர் வைங்க, வாங்கி சொல்லுங்க, இக்காமத் சொல்லுங்க. அந்த 7 வயசு ஆச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு என்னங்க தொழுகை பண்ணி சொல்லுங்க. அப்ப 7 வயசுல என்ன செய்யணும்? உங்க குழந்தைகளுக்கு 10 சூரா ஞாபகமா இருக்கும்.